காரணம் அப்படி மேன்மையானவங்க, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. கர்த்தருடைய வேலைக்காரங்க அவ்வளோதான். நம்ம அந்த ஆட்டுக்குட்டிகளை மேய்க்கிற மேய்ப்பன், ஒரு வேலைக்காரன். ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, ஊழியக்காரியாக இருந்தாலும் சரி, ஒரு வேலைக்காரன். இப்போது ஒரு பெரிய ஃபேக்ட்ரி வச்சு நடத்துகிறாங்க. அந்த இடத்துல ஒரு ஓனர் வேலைக்காரங்களை எப்படி நடத்துகிறாங்க? இப்போ நம்ம ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அதை செய் இதை செய் அதானே. அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்காக தெரிந்தெடுத்துட்டாருன்னா அவருடைய ஊழியத்தை செய்யணும். நீ இங்கே போ, இந்த ஆளுக்கு போய் சுவிசேஷம் சொல்லு, இந்த இடத்துக்கு போ. அவருடைய வேலைக்காரன். புரியுதா நான் சொல்கிறது? உங்களுக்கு புரியுதா? அதுக்காக ஊழியக்காரங்கன்னு சொல்லிக்கிட்டு தலையில் தூக்கி வச்சுட்டெல்லாம் நீங்கள் இன்னும் பண்ண வேண்டாம். ஊழியக்காரங்க கர்த்தருடைய வேலையை செய்கிறாங்க, அவ்வளோதான். அவங்களுக்கு ஒரு மரியாதையை கொடுங்க. அதுக்காக அவங்கள்ட்ட தான் இருந்தா கேட்கணும், நடந்தா கேட்கணும், அதெல்லாம் இல்லை. கர்த்தர்கிட்ட கேளுங்க. கர்த்தர் தானே உங்களை ரசித்தாரு. ஆண்டவர்